फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். முட்டை வச்சு நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா இருக்கட்டும் இல்ல ஸ்நாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இத வச்சு ஈஸியா பண்ண முடியும். அந்த வகையில இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வராங்கன்னா கூட நீங்க இத வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இத எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். பிரெட் ஆம்லெட் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இதோடவே ஒரு தக்காளி நல்ல பொடி பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், நறுக்குன கருவேப்பிலை, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போடும்போது வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கூடவே மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வாயில் கடிப்படும்னு நினச்சிங்கன்னா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு விஸ்க் வச்சு கலந்துருங்க. ஸ்பூன் எது வேணாலும் வச்சு கலந்து விட்டுறலாம் நல்லா. இப்போ ஒரு டவாவில் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ டோஸ்ட் பண்ணாமல் கூட செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி பட்டரில் டோஸ்ட் பண்ணி செய்யும்போது ப்ரெட் ஆம்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் உள்ள ப்ரெட்டு. பாருங்கள், இப்போ நான் நார்மல் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சாண்ட்விச் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பொதுவாக நீங்கள் வீட் ப்ரெட்டில் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் அதே டவாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற எக் மிக்சரை ஊற்றிடலாம். இப்போ இந்த டைமில் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கல் வந்து சூடாக இருக்கவே கூடாது, மைல்டாக தான் சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற்றும் போது எக்கு வந்து ஒரே இடத்துலையே ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எடுத்து சென்டரில் வச்சிடலாம். இப்போ லைட்டாக வெந்து வேகாமல் இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி உள்ள எடுத்து போடணும் அந்த எக்கை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஷேப் வராது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். எனக்குமே அப்பப்போ சிலது வரும் சிலது வராது, அப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கப்புறமா இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லை ப்ரெட் ஆம்லெட். அடுத்ததை இதே போல் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கல்லை நல்லா தூக்கி தூக்கி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பிரெட் ஆம்லெட் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. இதோட வச்சு நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸுகளுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.